உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராகு கேது பயிற்சி வரப்போகிறது. உறவுகளோடு விளையாடக்கூடியவர் இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான். சனி பகவானை பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனா தொழில கெடுப்பார், அவ்வளவுதான். நான் பார்த்த வகையில கடன்களை உண்டு பண்ணுவார். சனியே பிணியேம்பாங்க. சனியே பிணியே அப்படின்னா என்ன அர்த்தம்? சனி வந்தா பிணி வரும். குரு வந்தா என்ன பண்ணுவார்? மேனேஜ்மெண்ட் ஆளவர். வேலையை பிடுங்கிறது, வேலையை கொடுக்கறது, ஃபினான்ஸை பிடுங்கிறது, ஃபினான்ஸை கொடுக்கறது, அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையின் அங்கங்களோ அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான் உறவுகளோடு விளையாடுபவை. கணவன் மனைவிங்கிற உயர்ந்த உறவுக்குள்ள போய் கை வைப்பாங்க. பழைய காதிரிலாம் இந்த மூட்டைக்குள்ள பூட்டி மூட்டையை திறந்து அதுக்குள்ள கையை விட்டு ஒரு பேப்பரா வெளியே எடுத்து போடுவாங்க. இது என்ன பேப்பரு, இது என்ன பேப்பர். அப்போ ராகு பகவான் உறவுகளோட விளையாடக்கூடியவர். ஸோ அதனால இது ரெண்டுத்துல ரொம்ப மோசமானது எதுனா கேது. அதனாலதான் கிரகங்களில் மிகவும் வலிமை பெற்றவர் கேது, அதற்கு அடுத்த வலிமை பெற்றவர் ராகு, அதுக்கு அடுத்து தான் சூரியன். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற 18ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. கும்பத்தில் இருக்கின்ற ராகுவும் இப்போ சிம்மத்திற்கு வரவிருக்கின்ற கேதுவுமாக சேர்ந்து பலன்களை வாரி வாரி வழங்கப் போகிறார்கள். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்கள், யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யார் யாரெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரும், ப்ராப்ளமானவங்க யார் யாரெல்லாம் சேர போறீங்க போன்ற சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களோடு பார்க்கவிருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்குமாக பார்க்கவிருக்கிறோம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே ராகு வருகிறார். ராசியில ராகு வர்றதும் ஒண்ணுதான், நல்ல பாம்பு நடு வீட்டில் வர்றதும் ஒண்ணுதான். ஸோ ராசியிலே ராகு வந்தா என்ன ஆகும் அப்படின்னா, பல அவதூறு பிரச்சாரங்கள்லாம் வரும். அவதூறு பிரச்சாரங்கள். அது என்ன அவதூறு? ராசியில் வரக்கூடிய ராகு பகவான் வேலை மேலே இன்ட்ரெஸ்டே கொடுக்க மாட்டார் சார். ராசியில் ராகு வரும் பொழுது ஃபன்னு, ஜாலி இதெல்லாம் கொடுப்பார். எதையுமே நண்பர்களே அளவுக்கு மிஞ்சும் போது அமிர்தமும் நெஞ்சு. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ராசியிலே ராகு வந்தால் உங்களுக்கு மாபெரும் பிரச்சனைகளை உண்டாக்கி தருவார். ராசியில் இருக்கக்கூடிய ராகு கோக்குமாக்கு வேலையெல்லாம் பண்ணுவார். அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்னெல்லாம் சேட்டைகளை செய்கிறார்னா, தேவையற்ற பெண்களுடன் உறவுகளை உருவாக்குகிறார். பழைய காதலி கவிதை அப்பதான் ஃபோன் பண்ணுவா. முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய். உனக்கு இது முதல் கனவையா இருந்தா பரவாயில்லடா, உனக்கே இது 3வது நாளாவது கனவு. உங்க லவ் ஸ்டோரிலாம் சொல்லி பாருங்களேன், உங்களுக்கே சிரிப்பா வரும். என்ன நம்ம வாழ்க்கையில தான் எத்தனை லவ். இது உங்களுக்கு மட்டும்தான் நடக்கிறதா நீங்க நினைச்சுக்கிறீங்க, இது எல்லாருக்கும் தான் நடக்குது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ராசியில ராகு வரும்போது வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறிடணும். நம்ம ஒரு செட்டப்புக்கு வந்துட்டோம், இதுக்கு மேல அதெல்லாம் போய் திரும்பி பார்த்தா நமக்கு அசிங்கம் அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் போயிடணும். சில பேர் பரவாயில்லன்ட்டு திரும்பி அதே இதை கண்டினியூ பண்ணுவான். முரட்டுத்தனமா கண்டினியூ பண்றது. இந்த பக்கம் இவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது, இந்த பக்கம் இவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது, சிக்கிடுவடா. பிரச்சனை என்னன்னா, இவர்கள் எந்த நம்பிக்கையில் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியாது. இந்த ராசியில் ராகு வரும் பொழுது போட்டோக்கள் ஷேர் பண்றது, ஏதாவது இந்த ஆபாச அரட்டைகள், இது மாதிரிலாம். என்னமோன்னு பேச போனான் சார், நானும் பேசினேன் சார், அது இங்கே கொண்டாந்து விடு, நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். கடைசியாக பார்த்தா அந்த பக்கம் இருந்தவங்க யாருன்னா இவங்க ஒய்ஃபு தான் ஃபேக் ஐடியில் செக் பண்ணியிருக்காங்க. இது தெரியாமல் தான் நாரிட்டோமா சார். இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. சரி சார், ராசியில் ராகு வரும்போது என்ன ஆகும்னா இந்த கிறுக்கு வரும். அப்போது ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். எங்கே மீட் பண்ணலாம்? இந்த மாதிரி ஸோ நம்ம ஒரு ஷாப்பிங் மாலில் மீட் பண்ணலாம். ஆஹா இவளை பார்க்க போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சென்டெல்லாம் அடிச்சுட்டு போகிறான். அந்த படத்தில் விவேக் பண்ணுற மாதிரி. அங்கே போய் பார்த்தா அவன் ஃப்ரெண்டு வினோத் வந்திருக்கான். என்னடா வினோத் நீ இங்கே வந்திருக்க அப்படின்னா, உடனடா சும்மா தான்டா வந்தேன், நீ என்னடா இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, நான் ஒரு முக்கியமான விஐபி பார்க்க வந்திருக்கேன், எனக்கு ஒரு கெஸ்ட் மீட்டிங் இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு போயிருக்கான். ரொம்ப நேரம் ஆயிருக்கு, 1 மணி நேரம் ஆகி வரவே இல்லை. அப்புறமா வினோத்து போகும்போது, சரிடா அப்புறம் என்னடா கிளம்பலாமா, வட்டி சாப்பிட போகலாம் அப்படின்னா, சரிடா கிளம்பலாமா, உனக்கு கெஸ்ட் மீட்டிங் ஒன்றும் முடியவே இல்லை. நான் தானே அந்த கெஸ்ட்டு, இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட சும்மா விளையாண்டு இருந்தேன். என்னது நீ தான் அந்த கெஸ்டா? அவன் எவ்வளோ வெக்கப்பட்டிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அவனை ஒரு பொண்ணு நினைச்சு அவன் மெசேஜ் பண்ணியிருந்திருக்கான். எதற்கு சொல்லுகிறேன் நண்பர்களே, நமக்கு நல்ல காலத்திலேயே பொண்ணு கிடைக்காது.
இதில் ஆன்லைனில் வந்து மூஞ்சி பார்க்காம நம்மக்கிட்ட பழகி அப்படியே இதெல்லாம் நம்பாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்களை வச்சு ஃபேக்காக 1.5 வருஷம் அவளுக்கு செலவு பண்ணுறதா இவனுக்கு தான் செலவு பண்ணியிருக்கான். அவன் மனசு கேட்காம ஒத்துக்கிட்டான், நான் தாண்டா அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அவனை சமாதானம் பண்ணி எதுக்கு சொல்ல வரேன்னா, எவ்வளோ வெக்கமாக இருக்கும். திரும்ப என் உயிர்னு எவ்வளோ பண்ணியிருப்பான். அப்போ ராசியில் ராகு வரும் பொழுது என்ன ஆகும்னா, இது போன்ற சில்லறத்தனமான விஷயங்கள்லாம் போய் நமக்குன்னு வெளியே சொல்லவும் முடியாது. இதை போய் பொண்டாட்டிட்டு சொல்ல முடியுமா? சொன்ன செருப்பால் அடி விடும். அப்போ நம்ம என்னதான் செய்யறது? இப்போ இந்த மாதிரியே ஒரு ட்ராப்பு. வர்றவங்க போகிறவங்களாம் மெசேஜ் அனுப்புறது, ஹாய் உங்களை நான் பார்த்தேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருந்தீங்க. நம்ம உடனே நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆமாம் உங்கள் போட்டு அனுப்புறீங்களா? மாட்டிக்கோடா. உங்களை கூப்பிடுறது எதுக்காக அப்படின்னா, உங்களை சிக்க வைக்க தான் என்ன பண்ணுறாங்க. நம்ம அழகாக இருக்கணும்னு ஒருத்தர் சொன்னால் நம்பாதீங்க, நமக்கு தான் நம்மளை பற்றி தெரியுமே. ஸோ அப்போ 7ஆம் இடத்துல வரக்கூடிய கேது பகவான் ஃபாரின் போகிற சான்சஸ் எல்லாம் தருகிறார். ராசியில் ராகு வரும் பொழுது நீங்கள் நிச்சயம் ஃபாரின் போயிடுவீங்க. சார் ஃபாரின் போய் சந்தோஷமா இருக்கவன் பாதி பேர்னா, ஃபாரின் போய் அழிஞ்சு போனவன் மீதி பேர். எதுக்குன்னா அந்த ராகு வரும் பொழுது அது என்ன தீவுகளாக பார்த்து போறீங்க நீங்க. ஏன்னா தீவுகளாக இருந்தால் தான் ஜாலியாக இருக்க முடியும். இப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நான் சொல்றது வெறும் பெண்ணுங்கிற அடிப்படையில் சொல்லலை, குடியை கூட தான் சொல்கிறேன். டெய்லி பார்ட்டி ஃபன்னு உடம்பை போட்டு அடிச்சிங்கன்னா அந்த உடம்பு என்ன ஆகும்? உடம்புல இருக்க திசுக்கள், உடம்புல இருக்கிற தெம்பு செத்து போகும். ஒரு கட்டத்தில் இந்த உடம்பு, எந்த உடம்பு உங்களுக்கு ஜாலியாக இருக்கோ அந்த உடம்பை நீங்களே தூக்கிட்டு திரிகிற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த தயவுசெய்து இந்த ராசியில் ராகு வரும் பொழுது விவாகரத்து போன்ற பிரச்சனைகள் டெய்லி வரும். டெய்லி உங்கள் ஒய்ஃபு மந்திர ஜபம் மாதிரி என்ன சொல்லுவாங்க, எப்போ விவாகரத்து எப்போ விவாகரத்து எப்போ விவாகரத்து கேட்டே இருப்பாங்க. உங்களுக்கே சீன்னு போயிடும். என்னடா இது எப்போ பார்த்தாலும் விவாகரத்து விவாகரத்துனே பேசுகிறாங்களே. ஸோ விவாகரத்து தான் உங்கள் தலைமையில். அப்போ நீங்கள் தேவையில்லாமல் அதுக்கு இன்புட் கொடுக்குற மாதிரி பண்ணிடாதீங்க. அவங்க தான் விவாகரத்து பண்ண போகிறாங்கன்னு தெளிவாக தெரியும். அப்போ அவங்களுக்கு நீங்களே போயிட்டு என்ன பண்ண கண்டென்ட் எடுத்து கொடுக்குறீங்க. பழைய சித்ரா கதை, இந்த கதை, அந்த கதை, நீங்கள் குடித்த கதை. நிறைய பேர் நிறைய ஆண்கள் இப்போ தான் கும்பராசிக்காரங்கெல்லாம் குடிச்சிட்டு வாடி போட்ட புள்ள வெளியே இந்த சாங்கெல்லாம் இப்போ தான். தயவுசெய்து வேணாம், மாமனார் கட்டெடுத்து அடிப்பார். தயவுசெய்து மானத்தை வாங்கிக்காதீங்க. என்னன்னா உங்களுக்கு ஏதாவது டென்ஷன் அப்படின்னா, சார் நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க சார், அது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஒய்ஃப்கிட்ட ஹாய் குட் ஈவினிங், நீ ரொம்ப அழகாக இருக்க, ஐ லவ் யூ, அடுத்த மெசேஜ் வரும், குடிச்சிருக்கியா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. ஏன்னா நீங்கள் அனுப்புகிற ஸ்டைல்லேருந்து தெரியும், அவங்க கூட தானே பழகுறாங்க, உங்கள் மூஞ்ச பார்த்தா தெரியாதா? ஸோ அப்போது தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க, நாங்கள் மாட்டிப்போம். அதனால் நீங்கள் வந்து தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளை பெண்கள்கிட்டே போகாதீங்கன்றேன். என்ன சார் தப்பு பண்ணேன்? ஆஃபீஸில் கீதான்னு ஒரு பொண்ணு அழகாக இருக்கேன்னு சொன்னதுக்கு போய் மேனேஜர் சொல்லி வேலை எடுத்துக்கிட்டா சார். உங்களுக்கு தேவையா? அது அழகாக இருந்தேன்னா அழகாக இல்லைன்னா உங்களுக்கு என்ன? ஸோ அப்போ ஜாக்கிரதையாக இருங்க. கும்பராசிக்காரர்கள் பெண்கள் பக்கமே போகக்கூடாது. கடும் பிரம்மச்சரியத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்துவிட்டது. மலேசியா வாழ் மக்கள் எல்லாம் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய பதிவுகளை முன்பதிவாக டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக புக் பண்ணிக்கலாம். இன்னும் வாரம் மலேசியா வருகிறேன், உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா பூஜைகள் தேவையோ ஹோமங்கள் எல்லாம் செய்து தருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.